வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற ஒரு சாதாரண வார்த்தை உறவு. இதுக்குள்ள ஒரு பெரிய கணித ரகசியமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் நம்பர்ஸ பத்தினது இல்ல, நம்ம உலகத்தையே ஒழுங்குபடுத்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவிய பத்தினது. புகழ்பெற்ற கணித மேதை ஹார்டி சொன்ன மாதிரி கணக்குன்னா அது அழகா இருக்கணும், அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த உறவுகள்ங்கிற கான்செப்டும் அப்படிதான். இது ஒரு அழகான நேர்த்தியான கட்டமைப்பை தேடுற ஒரு பயணம் மாதிரி. யோசிக்க வேண்டிய கேள்விதானே. நாம தினமும் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துற இந்த ஒரு வார்த்தை எப்படி கணிதத்தோட மிக நேர்த்தியான கட்டமைப்புகளுக்கு அடித்தளமா அமையுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதப்படி வார்த்தைகள்ல இருந்து ஜோடிகளுக்கு. நாம சாதாரணமா பேசுற இந்த உறவுங்கிற வார்த்தைய கணக்கு எப்படி ஒரு பக்கா டூலா மாத்துதுன்னு பாப்போமா? உறவுகள் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்குங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன். இவரு அவரோட அண்ணன், இந்த பில்டிங் அதை விட பெருசு. இப்படி நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயத்திலையும் ரெண்டு பொருட்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கனெக்ஷனை பத்தி தான் பேசுறோம். ஆனா கணக்குக்கு துல்லியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா பேசும்போது வர குழப்பமெல்லாம் கணக்குல வரக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் மேத்தமேட்டிஷியன்ஸ் உறவுக்குன்னு ஒரு தெளிவான ஃபார்மலான டெஃபினிஷனை உருவாக்குனாங்க. இது அந்த ஃபார்மல் டெஃபினிஷன். பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா அர்த்தம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு ரிலேஷன்ங்கிறது ஒண்ணுமில்ல, ஒரு ரூலை ஃபாலோ பண்ற வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளின் ஏ கமா பி ஒரு செட், அவ்வளோதான். ஏக்கும் பிக்கும் என்ன தொடர்புங்கிறத அந்த ரூல் தான் முடிவு பண்ணும். இப்போ இந்த உறவுகளை நல்லா புரிஞ்சிக்க நமக்கு உதவ போற ஒரு சூப்பரான டூல் பாக்ஸை திறக்கலாம் வாங்க. உள்ள 3 முக்கியமான கருவிகள் இருக்கு. முதல் கருவி தற்சுட்டு, அதாவது ரிஃப்ளெக்சிவ். இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனக்கு தானே ரிலேட்டடா இருக்கணும். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, எல்லா நம்பரும் அதுக்கே சமம். இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ரெண்டாவது கருவி சமச்சீர், அதாவது சிமெட்ரிக். இது ஒரு டூ வே ரோடு மாதிரி. ஏக்கு பி கூட ஒரு ரிலேஷன் இருந்தா அதே ரிலேஷன் பிக்கும் ஏ கூட இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரே தெருவுல கூடியிருக்கிறது ஒரு சிமெட்ரிக் ரிலேஷன். மூணாவது கருவி கடப்பு, அதாவது டிரான்சிட்டிவ். இதை ஒரு ரயில் வெட்டி மாதிரி இல்லைன்னா டாமினோஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏ பி கூடயும் பி சி கூடயும் கனெக்ட் ஆகியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஏவும் சியும் கனெக்ட் ஆகியிருக்கணும். உதாரணமா, விட பெரியது அப்படிங்கிறது ஒரு டிரான்சிட்டிவ் ரிலேஷன். சரி, இப்போதான் விஷயமே இருக்கு. இந்த 3 கருவிகளும் தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு உன்னா சேரும்போது ஒரு மேஜிக்கே நடக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு ரிலேஷன் இந்த 3 டெஸ்ட்லையும், அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. சமான தொடர்பு அல்லது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது வெறும் சாதாரண ரிலேஷன் இல்லைங்க, இதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. இத ஒரு சூப்பரான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். 2 முக்கோணங்கள் சர்வசமமா இருக்கிறது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அது அந்த 3 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஆனா 2 கோடுகள் செங்குத்தா இருக்கிறது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. அது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சரி, இந்த செங்குத்து ரிலேஷன் ஏன் ஃபெயில் ஆகுது? முதல்ல அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, ஏன்னா ஒரு கோடு அதுக்கே செங்குத்தா இருக்க முடியாது இல்லையா? ஓகே. ரெண்டாவது சிமெட்ரிக், அது இருக்கு. ஒரு கோடு இன்னொன்றுக்கு செங்குத்துன்னா ரெண்டாவது கோடும் முதல் கோட்டுக்கு செங்குத்து தான். ஆனா மூணாவது டிரான்சிட்டிவ், அங்கதான் பிரச்சனை. முதல் கோடு ரெண்டாவதுக்கு செங்குத்து, ரெண்டாவது கோடு மூணாவதுக்கு செங்குத்து. அப்ப என்ன ஆகும்? முதல் கோடும் மூணாவது கோடும் பேரலல், அதாவது இணையாகிடும், செங்குத்தா இருக்காது. அதனால இது ஒரு சமான தொடர்பு கிடையாது. சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? சோ வாட்னு நீங்க கேட்கறது புரியுது. இப்போ அதுக்கான பதில பார்க்கலாம். இந்த சமான தொடர்போட உண்மையான பவர் என்ன? ஒரு சமான தொடர்பு, ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நிஜத்துல என்னதான் செய்யும்? இதுக்கான பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இது வெறும் ஒரு மேத்ஸ் பேர் மட்டும் இல்ல. இதுதான் அந்த சூப்பர் பவர். ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஒரு பெரிய ஒரே குழப்பமா இருக்கிற ஒரு கூட்டத்தை எடுத்து அது ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத நீட்டான சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சிடும். கணிதத்துல இத பிரிவினை, அதாவது பார்ட்டிஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு 3 சிம்பிள் ரூல்ஸ் தான். 1, ஒரு குரூப்ல இருக்கிற எல்லாமே தங்களுக்குள்ள ரிலேட்டடா இருக்கும். 2, வேற வேற குரூப்ல இருக்கிற எதுக்கும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இருக்காது. 3, எல்லா குரூப்பையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு அந்த பழைய மொத்த செட்டும் திரும்ப கிடைச்சிடும். சிம்பிள். ஒரு அட்டகாசமான உதாரணம் பாப்போமா? 2 நம்பரோட வித்தியாசம் ஒரு இரட்டைப்படை எண்ணுங்கிற ரிலேஷனை எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு ரூல் உலகத்துல இருக்கிற எல்லா முழு எண்களையும் இரட்டைப்படை எண்கள், ஒற்றைப்படை எண்கள்னு 2 தனித்தனியான நீட்டான குரூப்பா பிரிச்சிடுது பாத்தீங்களா? இதுதான் சமான தொடர்போட உண்மையான அழகு.
சமான தொடர்புகள் என்ன பண்ணுதுன்னா குழப்பமான டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன ஒரு ஒழுங்க கண்டுபிடிக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க துணிகளை கலர் வாரியா பிரிக்கும் போதோ இல்ல புக்ஸ வகை வாரியா அடுக்கும் போதோ நீங்களும் ஒரு விதமான சமான தொடர்பை தான் பயன்படுத்துறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி கணித கட்டமைப்பு வேற எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.